நம்ம இன்னைக்கு 25 பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்தலாம். டிப்பானி ஜூரியன் மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். ராஸ்லீலா மற்றும் சத்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மாங்கன் மற்றும் சார்கி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். ஹுண்டா மற்றும் சோர்காய் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ், லிம்பு மற்றும் தமான். கோவிட் பல்லப்பந்த் 1957ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கணேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்களை வர்க்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுரையில் நீதியின் லட்சியங்கள் ரஷ்ய நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 இருந்து 1974 வரைக்கும் இந்திரா காந்தி தலைமையில நடந்துச்சு. உயர்நீதிமன்ற அமர்வுகளில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 224A சொல்லியிருக்காங்க. முதல் இந்திய பெண் லெப்டினன்ட் ஜெனரல் புனிதா அரோரா. தாமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் ஆரன்ஸ் அப்படிங்கிற பழங்குடியினரால சோட்டா நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல போலாநாத் சகே தலைமையில நடந்துச்சு. மேகாலயால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை அகாயா, பாப்டிலான், நோக்ரம். பரஞ்சப்பையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் சட்டாக் திட்டம் 2018ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி அன்னதாதா ஆயி சனரக்ஷன் அபியான் திட்டம் 2018, மிஷன் சாகர் 2020, ஆயுஷ்மன் சகாகர் திட்டம் 2020, பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அபியான் மற்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா நிதி திட்டம் 2021, அக்னிபாத் பாதுகாப்பு கொள்கை சீர்திருத்தம் 2022. SBI கார்டுகளின் MD மற்றும் CEO ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? சலீலா பாண்டே. டைம் இதழின் 2025ஆம் ஆண்டின் பெண்மணியாக யார் பெயரிடப்பட்டுள்ளார்? பூர்ணிமா தேவி பர்மன். மொரிஷியஸ் தேசிய தின கொண்டாட்டங்கள் 2025க்கு யார் தலைமை விருந்தினராக வருவார்? நரேந்திர மோடி. கனிமங்களில் ஒத்துழைப்பை அதிகரிக்க எந்த 2 நாடுகள் ட்ரஸ்ட் முயற்சி தொடங்கியுள்ளன? இந்தியா மற்றும் அமெரிக்கா. இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆனந்த நாகேஸ்வரன். ஹர்ஷ்வர்தன் அகர்வால் ஃபிக்கியுடைய தலைவர். கே சஞ்சய் மூர்த்தி இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர். கைஜேந்திர ராகவேந்திரா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் உடைய தலைவர். வி ராமசுப்பிரமணியம் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். வி நாராயணன் இஸ்ரோ உடைய தலைவர். ஞானேஷ்குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். எந்த மாநிலத்தின் வன மேலாண்மை திட்டமானது ஸ்காட்ச் விருது 2025 வென்றது? நாகாலாந்து. 76வது குடியரசு தின அணிவகுப்பு 2025 மாநிலங்கள் பிரிவுல முதல் பரிசு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு கிடைச்சிருக்கு. விவசாய தலைமைத்துவ விருதுகள் 2024 தோட்டக்கலை துறையில சிறந்த மாநில விருது நாகாலாந்து கிடைச்சிருக்கு. ஆந்திர பிரதேச இயற்கை விவசாய திட்டத்துக்கு மனித நேயத்திற்கான குல்பென்கன் பரிசு கிடைச்சிருக்கு. பிரதமர் சுவநிதி திட்டத்தின் கீழ் சிறப்பா செயல்படும் மாநிலம் அப்படின்னா அது மத்திய பிரதேசம். இந்தியாவின் முதல் வனவிலங்கு உயிரி வங்கி எங்கு திறக்கப்பட்டது? மேற்கு வங்காளத்துல பத்மஜா நாயுடு இமயமலை விலங்கியல் பூங்கால இந்த வனவிலங்கு உயிரி வங்கி ஆரம்பிச்சிருக்காங்க. மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் மாநிலம் ஏப்ரல் 15ஆம் தேதிய பொய்சலா பைசாக்னு அறிவிச்சிருக்காங்க. யோகாஸ்ரீ திட்டம், அபராஜித திட்டம், நோடி பந்தன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எந்த நாள் சர்வதேச தாய்மொழி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 21. சந்தோஷத்துக்கான மைய கருத்து சர்வதேச தேசிய தாய்மொழியின் வெள்ளி விழா கொண்டாட்டம். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஜனவரி 16 லோக்பால் தினம். ஜனவரி 21 மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா மாநிலம் உருவான நாள். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஜனவரி 29 தேசிய செய்தித்தாள் தினம். பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். பிப்ரவரி 11 அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சர்வதேச தினம். கிரேவ் ஹாக் ஹைபிரிட் மேற்பரப்பு முதல் வான் ஏவுகணை அமைப்பு எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டது? யுனைடெட் கிங்டம். ரஷ்ய நாடு கின்சல் ஏவுகணை, இஸ்திலிய 305 ஏவுகணை, யார்ஸ் ஏவுகணை, ஒரிஷனிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை, இஸ்காந்தர் M பாலாஸ்டிக் ஏவுகணை, R3M37M ஏவுகணை சோதனை பண்ணிருக்காங்க. INS அரிகாட்ல இருந்து K7 சொல்லக்கூடிய சோதனையை இந்தியா பண்ணிருக்காங்க.
இந்திய நாடும் பிரான்ஸ் நாடும் சேர்ந்து ட்ராஜன் 155 மில்லிமீட்டர் பீராங்கு துப்பாக்கியை சோதனை பண்ணியிருக்காங்க. DRDO உடைய ஆயுத ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஸ்தாபனம் பினாக்கா பல ராக்கெட் ஏவுகணை அமைப்பை சோதனை பண்ணியிருக்காங்க. எந்த மாநிலம் அலி ஆய் லிகாங் பண்டிகையை கொண்டாடுகிறது? அசாம் மாநிலம். இந்த அலி ஆய் லிகாங் அப்படிங்கிற பண்டிகை மிஸ்ஸிங் பழங்குடி அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர்களால கொண்டாடப்படுகிறது. அது எந்த மந்த் இதை கொண்டாடுவாங்கன்னா ஃபாகன் மந்த்ல இதை கொண்டாடுவாங்க. ஸோ இந்த பண்டிகை ஆரம்பிக்கும் போது அலி ஆய் லிகாங் அப்படிங்கிற பண்டிகை ஆரம்பிக்கும் போதே ஒரு சிறப்பு கொடியேற்ற விழா நடக்கும். அந்த விழாவோட பேரு லைடம் டோம்சார். இந்த அலி ஆய் லிகாங் அப்படிங்கிற பண்டிகை கொண்டாட்டும் போது எந்த மாதிரி நடனம் பண்ணுவாங்கன்னா கும்ராக். இந்த கும்ராக் நடனம் பண்ணும்போது எந்த மாதிரி இசைக்கருவிகள் பயன்படுத்துவாங்கன்னா துல், தால், காங் மற்றும் ககானா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மச்சில் மாத யாத்திரா தாவீத் ஜுரிமேலா கொண்டாடுறாங்க. நாகாலாந்து மாநிலத்துல இருக்கக்கூடிய சுமிநாக பழங்குடியினர்கள் அகூனா துலுமி பண்டிகை கொண்டாடுறாங்க. நேபாள் நாடு காதிமாய் மகோத்சவ். அப்புறம் நேபாள் நாட்டுல இருக்கக்கூடிய தமாங் சமூகத்தினர் சோனம் லோசார். அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய நிஷி பழங்குடியினர் லாங்டே பண்டிகை கொண்டாடுவாங்க. கர்நாடகா பாலி பாடியாமி. உத்தரகாண்ட் மாநிலம் இகாஸ் பக்வால் அல்லது புத்தி தீபாவளி அல்லது ஹர்போதினி ஏகாதசி பண்டிகை கொண்டாடுறாங்க. தெலுங்கானா மாநிலம் நகோபா ஜாத்ரா. டி குகேஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல்ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுச்சா சிங், முரளிகாந்த் பேட்கர் அர்ஜுனா விருது வாழ்நாள் கேட்டகரியில வாங்கியிருக்காங்க. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரிய விருது. எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ குலாக்கோ துரோணாச்சாரிய விருது வாழ்நாள் பட்டியலில் ஜெயிச்சிருக்காங்க. விக்டர் ஆம்போஸ் மற்றும் கேரி ரகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி ஹிண்டன் ஏர்பிலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பேக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜிம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.